ஜெய் வாசவி. இன்று 18வது ஸ்லோகம். விஸ்தரே நாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனாதனா பூயக கதைய திருப்திர்ஹி சஸ்ருண்வதோ நாஸ்தி மே ஸ்மிருதம். ஜனாதனா, உமது யோகத்தையும் விபூதியையும் மீண்டும் விரித்து விளக்குவீராக. ஏனென்றால் உமது அமுதமொழி எனக்கு தெவிட்டவில்லை. புக்தி முக்தி ஆகிய இரண்டின் பொருட்டு ஜனங்களால் ஆராதிக்கப்படுவர் ஜனாதனர். இங்கு யோகம் என்பது அனைத்தையும் அறியும் தன்மை, ஆளும் தன்மை ஆகிய இரண்டு இயல்பையும் குறிக்கிறது. எந்தெந்த வஸ்துவின் மூலம் அவன் உபாசிப்பதற்கு தகுந்தவனோ அவையெல்லாம் அவனுடைய விபூதிகளாம். உலக பொருள்கள் எல்லாம் தெவிட்டும் தன்மையுடையவர்கள். பகத் விஷயம் ஒன்றுதான் தெவிட்டாதது. நிலத்திலிருந்து சேறு நின்று சிறு பாண்ட நீர், அதினின்று பெரு நீர்நிலை, இவைகளுக்கு போக போக மீன் ஒன்று தன் இயல்பையே இன்னும் உறுதியாக பெறுகிறது. அங்கனம் ஜீவன் ஈசனுடைய விபூதிகளில் சிந்தையே செலுத்தும் அளவும் தன் பேர் இயல்பையே பெறுகிறான். அதில் போதுமென்ற மனநிலை வருவதில்லை. ஈஸ்வரனுக்கும் மனிதனுக்கும் உள்ள சம்பந்தம் காந்தத்துக்கும் இரும்புக்கும் உள்ள சம்பந்தத்தை போன்றது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருத்தாச்சலம்.